நவராத்திரி என்றாலே அம்மன் வழிபாட்டுக்குரிய மிக முக்கியமான காலம்னு நமக்கு நல்லாவே தெரியும். அம்பிகையின் மனதை குளிர வைத்து அவளின் முழு அருளை பெறுவதற்கு ஏற்ற காலம்தான் நவராத்திரி நாட்கள். பொதுவாக நவராத்திரி என்று சொன்னாலே நமக்கு புரட்டாசி மாதம் ஆயுத பூஜையை ஒட்டி வரும் மகா நவராத்திரி தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அந்த காலத்தில் 12 மாதங்களிலும் 12 நவராத்திரிகளை கொண்டாடக்கூடிய ஒரு வழக்கம் நம்முடைய முன்னோர்களிடமிருந்து இருக்கின்றது. காலப்போக்கில் அந்த வழக்கம் குறைந்து மிக முக்கியமான 4 நவராத்திரிகளை கொண்டாடி வந்திருக்கின்றனர். வசந்த நவராத்திரி, சாரதா நவராத்திரி மற்றும் சியாமளா நவராத்திரி ஆகும். ஆஷாட நவராத்திரி என்றும் அழைக்கப்படுகிறது. இதில் சாரதா நவராத்திரி வட மாவட்டங்களில் கொண்டாடப்படும் புரட்டாசி மாதத்தில் 9 நாட்கள் கொண்டாடப்படும் தசரா பண்டிகைன்னு நாம் கொண்டாடுகிறோம். இதுபில் ஆஷாட நவராத்திரி தான் வாராகி நவராத்திரி என்று அழைக்கிறோம். அன்னை ராஜராஜேஸ்வரியின் படைத்தளபதியாகவும் சப்த கன்னிகளில் ஒருவருமாகிய வாராகி அம்மனை போற்றி அவள் முழு அருளை முழுமையாக பெறுவதற்கும் துன்பங்களை போக்கவும் ஏற்ற மிகச் சிறந்த காலம்தான் இந்த ஆஷாடர நவராத்திரி. இந்த ஆஷாடர நவராத்திரி காலத்தில் ஒரே ஒரு நாள் விரதம் இருந்து வழிபட்டாலும் 10 நாட்கள் விரதம் இருந்து வழிபட்ட முழு பலனும் கிடைக்குமாம். இந்த வருடம் ஆஷாட நவராத்திரி, அதாவது வராகி நவராத்திரி, ஜூன் 26ஆம் தேதியிலிருந்து வியாழக்கிழமை தொடங்கி ஜூலை 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமையோடு முடிவடைகின்றது. இந்த 9 நாட்களும் என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது பற்றியும், வாராகி அம்மனை எப்படி வழிபட்டால் நம் துன்பங்களும் கஷ்டங்களும் நீங்கி நல்வாழ்வு வாழ்விலும் மகிழ்ச்சி உண்டாகும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வாராகி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றான் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓம் வாராகி அம்மனை போற்றி என்று கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவாகவே ஆனி ஆடி மாதங்கள் விவசாயத்திற்கு உகந்த நாள். புதிய மழை பொழிந்து விதை விதைப்பதற்கு உகந்ததாக இருக்கும். எனவே இந்த காலத்தில் நாம் வழிபட வேண்டிய தெய்வம் வராகி அம்மன். அன்னை கையில் ஏற்கலப்பையும் உலக்கையும் கொண்டு காட்சி தருகிறாள். இதுவே இவள் உழவு தொழிலை காத்து அருள்பவள் என்பதற்கு அடையாளம். அதனால் தஞ்சை பெரிய கோவிலில் ஒவ்வொரு வருடமும் ஆஷாடர நவராத்திரி மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இந்த 9 நாட்களுமே அன்னைக்கு நவதானியம், தேங்காய், பூ, சந்தனம், குங்குமம், காய்கறிகள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு வழிபடுவார்கள். வாராகி அம்மனை வழிபடுபவர்கள், வழிபடாமல் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் ஆஷாடர நவராத்திரி என்று வழிபட்டால் வாராகி அம்மனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். நவராத்திரி என்பது அம்மன் நம்முடைய வீட்டில் எழுந்தருளும் நாட்களாகும். அதனால் நவராத்திரியின் 10 நாட்களும் வீடு சுத்தமாக இருக்க வேண்டும். ஆஷாடர நவராத்திரி அன்று அன்னையின் பரிபூரண அருளை பெற விரும்புபவர்கள் வீட்டில் வாராகி படம் இருந்தால் அதனை தனியே ஒரு மரபலகையில் எழுந்தருளச் செய்து காலை மாலை 2 வேளையும் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். வாராகியின் படம் இல்லாதவர்கள் வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி வாராகிக்கு பிடித்த பானகம் படைத்து வழிபடலாம். தினமும் நெய்வேத்தியம் தன்னால் படைக்க முடியும் என்பவர்கள் வாராகி அம்மனுக்கு பிடித்தமான மாதுளை முத்துக்களை உதித்து அதில் தேன் கலந்து படைக்கலாம். வாராகிக்கு மிகவும் விருப்பமான உளுந்து வடை, கிழங்கு வகைகள் போன்றவற்றையும் படைத்து வழிபடலாம். வாராகி தேவிக்கு தானிய கோலமிட்டு வழிபடுவது மிகவும் சிறப்பு. வீட்டில் பஞ்சமி அன்று பூஜை அறையில் விளக்கேற்றி சிறு கோலமிட்டு அதனை தானியங்கள் கொண்டு அலங்கரித்து அன்னை வாராகி வழிபட்டால் வீட்டில் எப்பொழுதும் தானியங்கள் குறையாமல் இருக்கும் என்பது நம்பிக்கை. வாராகி அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபடும் பொழுது பிராமி அந்தாதியில் இடம்பெற்றுள்ள 28வது பாடலான இந்த பாடலை பாடி வழிபட வேண்டும். சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியும் நின் புதும் உதிர்த்தாள் அல்லும் பகலும் தொழுபவருக்கே அழியா அரசும் செல்லும் தவ நெறியும் சிந்திக்குமே. இந்த பாடலை தினமும் பாடி வந்தாலே எப்படிப்பட்ட துன்ப நிலையும் மாறி இன்பம் உண்டாகும். அதுவும் ஆஷாடன நவராத்திரி என்று சொல்லி வழிபட்டால் இன்பங்களை வாராகி அம்மன் அள்ளி கொடுப்பாள். எதிரிகள் தொல்லை நீங்கும், கண் திருஷ்டி நீங்கும், நிலையான செல்வமும் மகிழ்ச்சியும் வெற்றியும் ஏற்படும். எப்படிப்பட்ட நெருக்கடியான நிலையும் மாறும். பில்லி, சூனியம், ஏவல் ஆகியவை நீங்கும். சதுரங்க சேனாநாயகா என்ற திருநாமம் அன்னைக்கு உண்டு. அதாவது லலிதாம்பிகையின் 4 வகை படைகளுக்கும் சேனாதிபதி என்பது பொருள். வாராகிக்காரனிடம் வாதாடாதே என்பது சொல்லாடலில் முன்பு இருந்தது. அதாவது வாராகி அம்மனை வழிபடுபவர்களை சகல வித்தைகளிலும் சிறந்து விளங்குபவர்கள் என்பது பொருள்.
வாழ்வில் வரும் துன்பங்களுக்கும் சவால்களுக்கும் பஞ்சமே இல்லை. வேலையில்லா திண்டாட்டம், எதிரிகளின் தொல்லை, உடல்நல கோளாறு, மனநலம் சம்பந்த பிரச்சனைகள், உறவு சிக்கல், இவ்வாறு ஏதேனும் எல்லோர் வாழ்வில் சிக்கல்கள் இருக்கின்றது. திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்பது ஆன்றோர் வாக்கு. தினமுமே நாம் இறைவனை பூஜிக்க வேண்டும். அவ்வாறு பூஜிக்க இயலாதவர்கள் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட விசேஷ நாளில் பூஜை செய்தால் இறை சக்தியின் முழு அருளை பெறுவதோடு வாழ்க்கைக்கு தேவையானவை அனைத்தையும் அடையாளம். அப்படி அன்னை பராசக்தியின் அருளை வாரி வழங்கும் நாட்களே நவராத்திரி நாட்கள். இந்த நாட்களில் அன்னை வாராகியை மனம் உருகி வேண்டினாலே வாழ்வில் நிச்சயம் மாற்றங்கள் நிகழும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. வாராகியை வழிபட உகந்த திதி பஞ்சமி. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிறை காலங்களிலும் வாராகியை வழிபட வேண்டுமென்றாலும் ஆஷாட நவராத்திரியில் வரும் பஞ்சமி திதி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. வாராகி அம்மன் சப்த மாதர்களுள் ஒருவர். அன்னை லலிதா பரமேஸ்வரியின் சேனைகளில் படைதளபதியாக திகழ்பவர். இவளுக்கு தாண்டினி என்ற பெயரும் உண்டு. அவளை சரணடைந்தால் நமது துன்பங்களை எல்லாம் தண்டித்து விரட்டி சகல சௌகரியங்களையும் அளிப்பவள். வாராகியை வழிபாட்டால் பகை இருக்காது, பகைவர்கள் ஓடி ஒளிவார்கள் என்பது நம்பிக்கை. அதனால்தான் அந்த காலத்தில் மன்னர்கள் யுத்தம் தொடங்குவதற்கு முன் வாராகியை வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர். கிராமங்கள் தோறும் அனைத்து கோவில்களிலும் சப்த மாதர்களுக்கு என வழிபாட்டு முறை இருக்கும். சப்த மாதர்களும் மனித வாழ்க்கைக்கு தேவையானவற்றை அருள்பவர்கள் என்பது நம்பிக்கை. வாராகி கூறிய அர்ச்சனை மந்திரங்களில் ஆஷாடன பஞ்சமி பூஜாயன நமஹ் என்று ஒரு வரி வரும். ஆஷாடன மாத பஞ்சமியில் செய்யப்படும் பூஜையை ஏற்பவள் அன்னை என்பது இதன் பொருள். நவராத்திரியில் பஞ்சமி திதி நடியாக தினம், அதனாலேயே அவளுக்கு பஞ்சமி வழிபாடும் ஏற்பட்டது. அன்னைக்கே பஞ்சமி என்ற திருநாமம் உண்டு. அதற்கு பஞ்சமி திதிக்கு உரியவள் என்றும் பஞ்சம் போக்குபவள் என்றும் பொருள் கொள்ளலாம். அன்னை வாராகிக்கு பிடித்த நிவேதனங்களான கிழங்குகள், பூண்டு கலந்த உளுந்து வடை, மிளகு சீரக கலந்த தயிர் சாதம், சுண்டல், சுக்கு அதிகம் சேர்த்த பானகம், மிளகு தோசை, குங்குமப்பூ, சர்க்கரை, அயலம், லவங்கம், பச்சை கற்பூரம் கலந்த பால், கருப்பு எள் உருண்டை, தேன் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை படைத்து வழிபடலாம். உடல்நலம் மிக்கவர்கள் விரதம் இருப்பது மிகவும் விசேஷம். இயலாதவர்கள் குறைவான உணவு எடுத்துக்கொண்டு அன்னையை மனதில் நினைத்து துதித்துக் கொண்டு இருப்பது நல்லது. இந்த நாளில் செய்யும் வாராகி சரஸ்டநாம பாராயணம் மிகவும் பலன் தரக்கூடியது. வாராகி சரஸ்டநாமம் இணையதளங்களில் ஒரு முறை கேட்டாலே நல்ல அதிர்வுகள் உருவாகும். மனதில் நம்பிக்கையும் சக்தியும் பெருகும் என்கிறார்கள். பிரம்மாண்ட புராணம் படித்தால் வாராகியின் சரித்திரம் தெரிந்து கொள்ளலாம். பண்டாசுர மதத்திற்கு லலிதாம்பிகை புறப்படும் பொழுது தேவி வாராகியும் தன்னுடைய கிரீ சக்கரத்தில் எழுந்தருளனால் அப்பொழுது சுற்றியிருந்த தேவிகள் வராகியை துவதாச நாமங்கள் சொல்லி துதித்தனர். துவாதசம் என்றால் 12. இந்த 12 நாமங்களை சொல்லி அன்னையை வழிபட்டால் சகல காரியங்களும் சித்தி அடையும் என்கிறது பிரம்மாண்ட புராணம். பஞ்சமி, தண்டநாதா, சங்கேதா, சாமியேஸ்வரி, சமய சங்கேதா, வாராகி, போத்ரினி, சிவா, மார்தாழி, மகாசேனா, ஆக்னியா சக்ரேஸ்வரி, அரிக்னே என்பன அந்த நாமங்கள். இந்த 12 நாமங்களை ஒவ்வொரு பஞ்சமி அன்றும் அன்னையின் சந்நிதியில் அல்லது வீட்டில் அம்பிகையின் படத்திற்கு முன் நின்று சொல்ல தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நடைபெறும். பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் கட்டாயம் வழிபட வேண்டிய தெய்வம் வராகி அம்மன். அன்னையை பஞ்சமி திதி என்று விரதம் இருந்து வழிபட்டால் பூமி சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும் என்பது நம்பிக்கை. பெண் வழிபாடு என்பது அந்த காலம் தொட்டே நம் நாட்டில் இருந்து வருகின்றது. அதிலும் சக்தி வழிபாடு பெரும்பாலும் மக்களால் பின்பற்றப்படுகின்ற ஒரு தொன்மையான வழிபாடாகும். தற்காலத்தில் அனைவரும் விரும்பி வழிபடும் தெய்வமாக வாராகி அம்மன் இருக்கிறார். இந்து மத புராணங்களின்படி வாராகி அம்மன் என்பவர் அன்னை துர்கா தேவியின் ஒரு அம்சமாவார். ஒரு முறை இரத்த பீஜன் என்னும் அரக்கனிடம் துர்க்கை போரிட்ட பொழுது தன்னிடம் உள்ள மகா சக்தியை 7 பாகங்களாக பிரித்து 7 சப்த கன்னிகளை தோற்றுவித்து அவர்களே இரத்த பீஜனுடன் போர் செய்ய அனுப்பியதாக புராணங்கள் கூறுகின்றன. அதேபோல் திருமால் வராக அவதாரம் எடுத்த பொழுது அவரின் துணை அவதார சக்தியாக லட்சுமி தாயார் எடுத்த அவதாரமே வராகி அவதாரம் என்று கூறப்படுகின்றது. வராகி அம்மன் காட்டுப்பன்றியின் தலையும் மனித பெண் உடலும் கொண்ட ஒரு பெண் தெய்வமாகாள். இந்த வாராகி அம்மன் என்பவர் கருப்பு நிற ஆடை அணிந்து சிம்ம வாகனத்தில் வீற்றிருப்பவராக சித்தரிக்கப்படுகிறார்.
இவருக்கு 8 திருக்கரங்கள் உண்டு. அவற்றில் ஒரு கையில் ஏற்கலப்பை, மற்றொரு கையில் சூளம், மற்றொரு கையில் திருச்சக்கரம், ஒரு கையில் கதாயுதம், ஒரு கையில் சங்கு, ஒரு கையில் அங்குசம், மற்ற 2 கரங்களில் அபயம் மற்றும் பரத முத்திரைகளுடன் திகழ்கிறார். சப்த கன்னியரில் 5வது கன்னியாக இருப்பவள் வாராகி அம்மன். தீயவற்றை அழித்து நல்லனவற்றை நிலைநிறுத்தும் ஸ்ரீ வாராகி அம்மனை வழிபாடு செய்பவர்களுக்கு அனைத்தையும் அம்பாள் அருள்வார். அப்படிப்பட்ட வாராகி அம்மனின் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம். ஓம் ஓம் வராகிய நமக ஓம் ரூம் சாம் வாராகி கண்ணிய காயனம் என்னும் வாராகிக்குரிய மந்திரத்தை தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் தீபம் ஏற்றி 108 முறை துடித்து வருபவர்களுக்கு முயற்சியில் வெற்றி கிடைக்கும். வறுமை ஒழியும், காரிய தடைகள் விலகும், எதிர்ப்புகள் நீங்கும். எதிர்மறை தாக்கத்திலிருந்து நம்மை கவசமாக இந்த மந்திரம் செயல்படும். ஒரு சிலருக்கு அவர்கள் உறங்கும் பொழுது வாராகி அம்மன் கனவில் தோன்றியிருப்பாள். இப்படி கனவு காண்பதால் கனவு காணும் நபருக்கு வாழ்வில் தீர்க்க முடியாத பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருப்பதாகவும் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் கூடிய விரைவில் தீர்க்கப்படும் என்பதையும் குறிக்கின்றது என்று ஆன்மீக பெரியோர்களால் கூறப்படுகின்றது. அவர்கள் இப்பொழுது வாழக்கூடிய வாழ்வில் இருந்து மேலான நிலைக்கு வருவார்கள் என்றும் அந்த கனவு உணர்த்தக்கூடியதாக இருக்கும் எனவும் பெரியோர்கள் கூறுகின்றனர். வழிபாட்டில் முக்கியமாக கவனிக்க வேண்டியவை: வாராகி அம்மன் சக்தி வடிவானவர். தாந்திரீக வழிபாடுகளில் மிக முக்கிய பெண் தெய்வமாக வாராகி அம்மன் திகழ்கிறார். தீயவற்றை அழிக்கும் உக்கிரமான தெய்வமாக வாராகி அம்மன் இருப்பதால் பொதுவாக திருமணமாகாதவர்களும் துறவு வாழ்க்கை மேற்கொண்டவர்களுமே உபாசனை வழிபாட்டை மேற்கொள்கின்றனர். எனவே இத்தகையவர்கள் தன்னுடைய வீட்டில் வாராகி அம்மனின் சிலை அல்லது வாராகி அம்மனின் படம் வைத்து பூஜை செய்கின்றனர். இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்கள் வாராகி அம்மனின் படத்தை மட்டும் வைத்து பூஜை செய்யலாம். வாராகி அம்பாள் படத்தை வைத்து வழிபாடு செய்து கொள்ள வேண்டும். இதை தவறும் பட்சத்தில் தெய்வ சாபத்திற்கு ஆளாக நேரிடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த ஆஷாடர நவராத்திரி 9 நாட்களும் வராகி அம்மனை முறைப்படி வழிபட்டு நம்மை பிடித்திருக்கும் அனைத்து துன்பங்களும் நீங்கி இன்பங்கள் வர வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்வோம்.